ஹாய் நண்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்களா? இது நண்பன் தெரியாதவற்றை தெரியப்படுத்தும், தெரியாதவர்களுக்கு மட்டும் சின்ன சின்ன தகவல். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த ஃபோட்டோ ரீசைசர் என்ற சாஃப்ட்வேரை பற்றி தாங்க. இதை நீங்கள் உங்களோட ப்ளே ஸ்டோரில் போய்த்து ஃபோட்டோ ரீசைசர் என்று சொல்லி டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிடைக்கும். அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபோட்டோவில் உள்ள எம்பிகளை குறைக்கிறதுங்க. உங்களோட குவாலிட்டி குறையாமல் அந்த ஃபோட்டோவில் உள்ள எம்பிகளை குறைக்குங்க. இது ஃபைல் மோட். இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட மெமரி கார்டில் உள்ளது, உங்களோட ஃபோன் மெமரியில் உள்ள எல்லா ஃபோட்டோக்களும் இதில் இருக்குங்க. அதில் நீங்கள் எத்தனை ஃபோட்டோக்களை வேணும்னாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதனுடைய எம்பிகளை குறைச்சிக்கொள்ளலாம். இது உடனே எடுக்கக்கூடிய ஃபோட்டோக்களை அதனுடைய எம்பிகளை குறைக்கக்கூடியது. இந்த மேலே செலக்ட் ஃபோட்டோவில் உள்ளது உங்களோட கேலரிக்கு போகும். கேலரியில் இதில் ஒன்றுன்னா உங்களோட ஃபோட்டோக்களை அதனுடைய சைஸை குறைச்சிக்கலாம். நான் உதாரணத்துக்கு இந்த ஃபோட்டோ குறைச்சி காட்டுறேன். மீடியத்துக்கு கொடுக்குறேன்னா ஓகே, அவ்வளோதாங்க. இப்போ நான் அதனுடைய எம்பியை பார்க்க போகிறேன். பாருங்கள், இந்த அறிக்கை இந்த ஃபோட்டோ அதே மாதிரி தான் இருக்கு. இதுவும் அதே மாதிரி தான். அதனுடைய குவாலிட்டி குறையலை. இப்போ இதனுடைய எம்பியை நான் பார்க்க போகிறேன். இதனுடைய எம்பியை பார்த்தீங்கன்னு சொன்னாங்க அந்த அறிக்கை 1.9 எம்பி. ஓகே, அதே நான் கன்வெர்ட் பண்ண ஃபோட்டோவை பார்க்க போகிறேன். அதனுடைய எம்பியை பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா 41.93 கிலோபைட்ஸ் கேபியில் இருக்கு. இது உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் நிறைய ஃபோட்டோக்களை ஐஎம்ஓலையோ அல்லது லைன்லேயோ உங்களுக்கு இமெயில்லையோ ஃபோட்டோக்களை அனுப்புறதுக்கு இது கொஞ்சம் லேசாக இருக்குங்க. அவங்க எம்பிஐயும் கொஞ்சம் குறைச்சி பாவச்சிக்கலாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாங்க. மற்றும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் சுஜாத்.